வணக்கம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை வாரத்தில் 2 இல்லாட்டினா ஒரு 3 நாள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த கஞ்சிக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா பச்சை சுண்டைக்காய் தொக்கு. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கஞ்சியோடு தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த தொக்கு ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இந்த தொக்கு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்து வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். மறுபடியும் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துடலாம். இந்த சுண்டைக்காயில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு தெரியும். வயிற்றில் இருக்கிற பூச்சிகளெல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குது. சுண்டைக்காய் கிடைக்கும் போது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இது நல்லா வதங்கி வந்துடும். முதல்ல நம்ம வறுத்து வச்சுருந்தா கடுகும் வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பவுடரை வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு வதக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துடலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அதுவும் இதோட சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த தொக்குக்கு தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. புளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். அடுத்து தாளிக்கிறதுக்கு அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகும் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை சுண்டைக்காயை சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளிச்சிருக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்க போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தாளித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. சுண்டைக்காய் தொக்கு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தய பொடியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.